فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفر والضد والنقيض وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا وسندنا محمدا صلى الله عليه وآله وسلم أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من أشد أمته حبا ناسا يكونون بعدي يود أحدهم لو يراني بأهله وماله أو كما قال عليه الصلاة والسلام விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் ஒருவன் இறைவனுக்கு என்றென்றும் உண்டாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரப்பு அல்லாஹ் தனித்தவன், எவ்வித தேவையும் மற்றவன், யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, யாராலும் பெறப்பட்டவனும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த ரப்பு அல்லாஹ்வுக்கு இணையாக எந்தவரும் இல்லை. அந்த ரப்பு அல்லாஹ்வை மீண்டும் போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நரகத்தின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை சுவர்க்கத்திற்கே தகுதியானவர்களாக மாற்றிய உள்ளத்தில் நிறைந்த உயிரிலும் மேலான முஹம்மது ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கியாமத் நாள் பரிபூரணம் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை தக்வா செய்து வாழ்வாரு அடியேன் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியம் செய்யும் நன்னுபதேசம் செய்கின்றேன். கண்ணியமானவர்களே, முக்கியமான ஒரு மாதத்தில் இருக்கின்றோம். உலகத்திலே சிறந்தவர் பிறந்த மாதம். உலகத்தில் அல்லாஹ் எத்தனையோ கோடி படைப்புகளை படைத்தார். அத்தனை கோடி படைப்புகளில் கண்ணியமான படைப்பாக மனிதர்களாகிய எங்களை தான் அல்லாஹ் படைத்தார். கண்ணியமானவர்களே, படைத்துவிட்டு இந்த உலகத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான், ஆখিরাவையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசிதான் இருக்கிறார். அல்லாஹ் உலகத்தை பற்றி சொல்கின்றார், அது ஒரு நாள் அல்லது அரைவாசி நாள் தான். وَإِنَّ يَوْمًا عِندَ رَبِّكَ كَأَلْفِ سَنَةٍ مِّمَّا تَعُدُّونَ. அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் எண்ணும் 1000 வருடங்கள் தான் கியாமத்துடைய நாளை ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, ஆখিরাவை அல்லாஹ் குர்ஆனில் பேசினார் இருக்கிறார். كان مقداره 50,000 سنة. ஆখিরাவுடைய வாழ்க்கை இருக்கின்றது, அது 50,000 வருட வாழ்க்கை. அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. 50,000 வருட வாழ்க்கை. ولا تغرنكم الحياة الدنيا. அல்லாஹ் சொல்கிறார், இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றாமல் இருக்கட்டும். 50,000 வருட
ரப்புடைய ஞாபகத்தை விட்டு உன்னை மறக்கடிக்க வைத்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உலகத்தை ஆசிராவில் பேசிய ரப்பு அல்லாஹ் ஆசிராவுக்கு எப்படி வாழ்க்கையை தயார்படுத்த வேண்டும், இந்த உலக வாழ்க்கையை எப்படி தயார்படுத்த வேண்டும், உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்டவர்கள். உயிரிலும் மேலானவர், உள்ளத்தில் நிறைந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, மனிதர்களிலும் சிறந்தவர்கள் முஃமின்கள், முஃமின்களிலும் சிறந்தவர்கள் சஹாபாக்கள், அதிலும் சிறந்தவர்கள் ஷஹீதுகள், ஷஹீதாகியவர்கள், அதிலும் சிறந்தவர்கள் சித்தீக்குங்கள். ஒரு நபிக்கு ஒரு சித்தீக் தான் இருக்க முடியும். அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களிலும் சிறந்தவர்கள் நபிமார்கள், அவர்களிலும் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள் 313 பேர். அதிலும் சிறந்தவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடியவர்கள், பெரும் தியாகம் செய்தவர்கள். அதிலும் சிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளில் சுவர்க்கத்திற்குள் முதலாக காலடி எடுத்து வைக்கக்கூடியவர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் பிறக்கும் பொழுதே உலகத்தில் ஏற்பட்ட ஆச்சரியங்கள் தான் என்ன? இப்தாஹ் அஸ்மா என்ற நூலிலே எழுதுகின்றார்கள், அவர்கள் பிறந்ததுதான் தாமதம், கிஸ்ரா கைசருடைய தூண்கள் அனைத்தும் நடுங்கின, அனைத்து நடுங்கின்றது. 1000 வருடங்களாக வணங்கிக் கொண்டிருந்த நெருப்பு அப்படியே அணைந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த முதல் நாள் சத்தியம் வந்துவிட்டால் அசத்தியம் அழிந்தே தீரும். கண்ணியமானவர்களே, இப்தாஹ் அஸ்மா என்ற நூலிலே எழுதுகின்றார்கள், வத்தியிருந்த ஆறுகளெல்லாம் பெருக்கெடுத்து ஓடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த முதல் நாள் தாய் ஆமினா அவர்கள் சொல்கின்றார்கள், மா ஷஅத்து, நபி அவர்களை நான் வயிற்றில் சுமந்திருக்கும் காலமெல்லாம் எந்த ஒரு வருத்தத்தையும் நான் உணரவில்லை. வரலாற்றில் எழுதுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது ஏற்பட்ட வெளிச்சம் ஷாமுடைய கோட்டைக்கு விளங்கியது. தாய் ஆமினா அவர்கள் சொல்கின்றார்கள், அறை கூறாக இருக்கும் மண்டலமாக இருந்தது, இருள் மண்டலமாக இருந்தது. அசரீர் ஒரு சப்தம் கேட்டது, அஅூது خلق ஆதம் ومعرفة شيس ولسان إسماعيل وصوت داود. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விசேஷ தன்மைகளை கொடுத்திருந்தார். அனைத்து தன்மைகளையும் சேர்த்து கொடுக்கப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகையும் கொடுங்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவத்தையும் கொடுங்கள். கண்ணியமானவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய புயல் வளத்தை கொடுங்கள். அனைத்து தன்மைகளையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து கொடுக்கப்பட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்கும் கண்ணியம் தான் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் எப்படி கண்ணியப்படுத்துகின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை? ஒவ்வொருவரும் உருவாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் அழைக்கின்றான் பெயர் சொல்லி. ஆனால் எங்களுடைய நபி அல்லாஹ் பெயர் சொல்லி அழைக்கவில்லை. யா மூசா, யா யஹ்யா, யா ஈசா, ஒவ்வொரு நபியுடைய பெயர் சொல்லி அல்லாஹ் அழைக்கின்றார் அலைஹி ஸலாத்து வஸலாம்.
எங்களுடைய நபியை அல்லாஹ் எவ்வாறு அழைக்கின்றான் தெரியுமா? யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தத்திர், போர்த்திக் கொண்டிருப்பவரே, யா அய்யுஹன் நபி, நபியே, யா அய்யுஹர் ரசூல், ரசூலே, இறை தூதரே என்றுதான் அல்லாஹ் குர்ஆனிலே அழைக்கின்றார். அல்லாஹ் இடத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனில் முஹம்மத் என்ற பெயரை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், அதில் 3 முஹம்மத் என்ற பெயருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் என்பதையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக, நபியே உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கவில்லையா? உள்ளத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அல்லதி அன்கதரக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். வலா தஜ்அல் யதக மக்லூலதன் இலா உன்னிக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை அல்லாஹ் பேசுகிறார், கழுத்தை சொல்கிறார். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். கண்ணியமானவர்களே, அது எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை எப்படி பரக்கத் பொருந்தியது தெரியுமா? பஷீர் இப்னு அக்ரபா ரலியல்லாஹு அன்ஹு 80 வயதில் வஃபாத்தாகியவர்கள். சிறிய வயதில் இருக்கும் பொழுது ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து தலையை தடாவி ஆறுதல் சொன்னார்கள். பஷீர் இப்னு அக்ரபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் பொழுது 80 வயது. வரலாறு ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பஷீர் இப்னு அக்ரபா அவர்களுடைய முழு முடியும் நரைத்திருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை எந்த இடத்தில் பட்டதோ அந்த இடம் மட்டும் கருப்பு நிறமானதாக இருந்தது. அபூ மன்சூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடாவினார்கள். வயோதிபம் அடைந்த பொழுது முழு முடியும் நரைத்திருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை எந்த இடத்தில் பட்டதோ அந்த இடம் மட்டும் நரைக்காமல் கருப்பு நிறமானதாக இருந்தது. கண்ணியமானவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் இருந்து அல்லாஹ் நீர்மூச்சை வெளியாக்கினார். கையில் இருந்து அல்லாஹ் நீர்மூச்சை வெளியாக்கினார். 100க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த நீரால் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள். அவ்வளவு பரக்கத் பொருந்திய கை. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுவர்க்கத்தில் இருந்து ஒரு கல்லை தான் கொடுத்தார். ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல். அதை முத்தமிட்டவர்கள் இந்த இடத்திலும் எத்தனையோ பேர் அமர்ந்து இருக்கிறது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லை அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருந்து இறக்கினான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை தெரியுமா கொடுத்தார்? ஒரு கல்லை அல்ல, ஒரு இடத்தையே அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருந்து இறக்கினார். மா பைன பைத்தி வ மின்பரி ரௌதத்து மின் ரியாதில் ஜன்னah வ மின்பரி அலா ஹவ்தி, என்னுடைய மின்பருக்கும் வீட்டிற்கும் இடைப்பட்ட அந்த இடம்
சுவர்க்கத்துடைய ஒரு இடம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைக்காம் என்று சொல்லிட்டோமே, அந்த இடத்தில் தொழுது விட்டு துஆ கேட்டால் துஆ கபூல். அது சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட இடம் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். இந்த காற்றில் ஒரு மாதம் பிரயாணம் செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறார், ஒரு மாதம் பிரயாணம் செய்வார்கள், ஒரு மாதம் ஓய்வெடுப்பார்கள். அல்லாஹ் எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மாதம் அல்ல, ஒரே நாளில் 7 வானத்தை கடந்து சென்றிட்டு வரும் அந்த புறாக்கை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணிலிருந்து தான் நீரை வெளியாக்கினார். அல்லாஹ் சொல்கிறார், மலைக்கு அடியுங்கள். பன்னிரண்டு நீர் ஊற்றாக இருந்தது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்லில் இருந்து வெளியாக்கவில்லை, கையில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கினார். கண்ணியமானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வலா மஸிஸ்து தீபாஜன் வலா ஹரீரன் அல்யன மின் கஃபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ பட்டு பிடரைகளை தொட்டு பார்த்திருக்கின்றனர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை போன்ற ஒரு மெத்தையை நான் தொட்டு பார்த்ததே கிடையாது. கண்ணியமானவர்களே, அவ்வளவு வரக்கத் பொருந்திய கை அது. அல்லாஹ் சொல்கிறான், கண்ணை சொன்ன அல்லாஹ், காதை சொன்ன அல்லாஹ், அதை சுத்தப்படுத்தி அல்லாஹ் புகாரிலே பேசுகிறார். அவர் நினைத்ததையெல்லாம் பேச மாட்டார், பார்த்ததையெல்லாம் பொய் சொல்ல மாட்டார். உங்கள் தோழர் வழி தவறியவர் அல்ல, பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ் சொல்கிறார், அவர் நினைத்ததையெல்லாம் பேச மாட்டார், நினைத்த பிரகாரம் பேச மாட்டார். அவர் பேசினாலே அது வஹ்யுதான். இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் பேசினாலே வஹ்யை தான் பேசுவார். அவர் பேசியதுதான் இந்த புகாரி சகோதரர்களே, அவர் பேசியதுதான் இந்த முஸ்லிம், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா, எத்தனை லட்சம் லட்சம் ஹதீஸ்கள் அவர்களுடைய வார்த்தைகள் அனைத்தை பதிவு செய்துதான் வைத்திருக்கிறார்கள். அவர் அவ்வளவு கண்ணியமானவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார், யஹ்ருஜு நூரு மின் பைனி ஸனாயா, பட்டை கிளையிலிருந்து வெளிச்சம் வரும். உடம்பிலிருந்து வெளிச்சம் வந்த ஒரே மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அவர்களை தெரியாத யாருதான் உலகத்தில் இருக்க முடியும்? அல்லாஹ்வே சொல்கிறார், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ஒருவர் வருவார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். அவர் உங்கள் மீது பேராசை கொண்டிருப்பார். ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ்வுடைய 2 தன்மைகளை அவர் நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அவர் ரഊஃப், அவர் ரஹீம். அவர் இரக்கமானவர், அவர் இரக்கமாக நடந்து கொள்வார். கண்ணியமான
அவர்களை தெரியாமல் எதுதான் இருக்க முடியும்? கல்லிற்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மரத்திற்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அல்லாஹ் அக்பர். ஜுகாத் என்ற மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது சலாம் சொல்லும், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். பாராக்கால் சலாம் சொல்லும். ஒரு தடவை உஹது மலைக்கு மேலால் ஏறி இருக்கிறார்கள். எனக்கு மேலால் இருப்பது நபி அவர்கள் என்று அந்த உஹது மலை சந்தோஷத்தால் நடுங்கியது. மலைக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. கண்ணியமானவர்களே, அபூ தாலிப் சொல்கிறார், நான் 12 வயதில் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயதாக இருக்கும் பொழுது நான் வியாபாரத்திற்காக அழைத்து சென்றேன். நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன். மரங்கள் வளைந்து நிழல் கொடுத்ததை நான் என் கண்களால் பார்த்தேன் என்று சொல்கிறார். மரங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. கண்ணியமானவர்களே, மதீனாவில் குதுபா செய்யும் காலமெல்லாம் ஒரு ஈச்ச மரக்குச்சிக்கு மேலால் ஏறிதான் குதுபா செய்வார்கள். ஒரு பெண் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு மிம்பரை நான் அடித்து தரட்டுமா? பரவாயில்லை, அடித்து தாருங்கள். அந்த பெண் ஒரு மிம்பரை செய்து கொடுத்தார்கள். அந்த மிம்பருக்கு மேலால் ஏறிய முதல் கணம், குதுபா செய்ய ஏறிய முதல் நாள், அந்த ஈச்சம் குச்சி கத்தி கத்தி அழுதது சகோதரர்கள். 5 ரிவாயத்துகள் வருகின்றது. குட்டியை வயிற்றில் சுமந்த ஒட்டகம் எப்படி கதறுமோ அதை போட்டு அழுதது ஈச்சம் குச்சி. கண்ணியமானவர்களே, ஐயாவையும் தாண்டி ஒரு ஈச்சம் குச்சிக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. சிங்கத்திற்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை சஃபீனா பிரயாணம் செய்துவிட்டு ஆற்றை கடந்து மறுபக்கம் சென்றார்கள். மறுபக்கம் கடந்து நின்றார்கள். முன்னால் ஒரு சிங்கம் இருக்கின்றது. முன்னால் சிங்கம் இருக்கின்றது. காப்பாற்றுவதற்கு யாரும் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஃபஅன மௌலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அடிமை என்று சொன்னார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அதே நேரத்தில் அந்த சிங்கம் தலையை கீழே போட்டு. கண்ணியமானவர்களே, சிங்கத்திற்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அதையும் தாண்டி ஒரு நாய்க்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அத்துரருல் காமினா என்ற நூலிலே இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகின்றார்கள், ஹிஜ்ரி 600க்கு பின்னால் அப்பாசிய ஆட்சி காலம் முடிந்ததற்கு பின்னால் மங்கோலியர்களுடைய ஆட்சி காலம் வந்தது. ஜான் ஷிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஆட்சி செய்தார். அன்றைய காலம் ஒரு பிரச்சனை இருந்தது. முஸ்லிம்களும் இருந்தார்கள், கிறிஸ்தவ மதத்தவர்களும் இருந்தார்கள். இந்த மங்கோலியர்களை இஸ்லாத்துக்கு எடுப்பதா? அங்கே மறுபக்கம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்தவர்கள் இல்லை, இவர்களை கிறிஸ்தவ மதத்தின் பக்கம்தான் அழைக்க வேண்டும் என்ற கட்டம் அது. ஆட்சி செய்யும் ஜான்சிஸ்தானுடைய மகன் ஹலோபோமான் அவர் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்தார். என்ற ஒரு கிறிஸ்தவ பெண் திருமணம் செய்ததற்கு பின்னால் 40,000 மங்கோலியர்களை ஒரு இடத்தில் ஒன்று கூட்டினார். ஒன்று கூட்டிய நோக்கம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏச வேண்டும், அவர்கள் மீது பொய் சுமத்தாட்ட வேண்டும்.
கண்ணியமானவர்களே, 40,000 பேரை ஒன்று கூட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏசிக் கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த அந்த நாய் பாய்ந்து கடித்தது. அந்த ஏசிக் கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவன் சொன்னான், நாய் இறந்து விட்டது, அதனால் தான் அது கடித்தது என்று. அந்த நாயை பிடித்து கட்டிவிட்டு மீண்டும் ஏச ஆரம்பித்தார். அந்த நாய் மீண்டும் பாய்ந்து கடித்து அதே இடத்தில் உயிரை எடுத்தது. நாய்க்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. ஆச்சரியம் அதுவல்ல. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அத்துரருல் ஜாமியா என்ற நூலிலே எழுதுகின்றார்கள், அந்த நாய் பாய்ந்து கடித்தவுடன் அந்த இடத்தில் ஒன்று கூடியிருந்த 40,000 மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு நாய்க்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. 2 வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். லைஸ ஷைஉன் பைன ஸமாஇ வல் அர்தி இல்லா யஅலமு அன்னி ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த ஒன்றுக்கும் என்னை தெரியாமல் இருந்தால் அனைத்திற்கும் தெரியும். 2 பேரை தவிர இல்லா ஆசியல் ஜின்னி வல் இன்ஸ். மனித பாவிகளுக்கு ஜின்களுடைய பாவிகளுக்கும் தான் என்னை தெரியாது, அடுத்த அனைத்திற்கும் என்னை அறிந்துதான் வைத்திருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை தெரியாதவர்கள் பாவி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அவர்கள் மீது எந்த அளவு நேசம் வைத்திருக்கின்றோம், எந்த அளவு அன்பு வைத்திருக்கின்றோம். அவர்களை கனவில் காணலாமா? காணலாம் சகோதரர்களே. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கனவில் காண்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. உள்ளத்தில் வைத்த அன்பு மதீனாவில் செருப்பு அணிந்து நடந்தது கிடையாது. கேட்டார், ஏன் நீங்கள் செருப்பு அணிவதில்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் பாதனை பட்ட இடத்தில் என்னுடைய செருப்பு போட்டு நடப்பதால் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? எப்பதான் தலையை வைத்தாலும் உறங்குவதற்காக நபி அவர்களை தான் கனவில் காண்பார். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கனவில் காண்பார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் எந்த அளவு கனவில் காண்பிருக்கின்றோம், எந்த அளவு அன்பு வைத்திருக்கின்றோம். வைத்த அன்புதான் முழு பரம்பரையும் அல்லாஹ் பாதுகாத்துதான் வைத்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் தந்தை, எங்களுக்கு எத்தனை தந்தைமார்களுடைய பெயர் பாடும் சகோதரர்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் அந்த பரம்பரையை பாதுகாத்துதான் வைத்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ், அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப், அவர்களுடைய தந்தை ஹாஷிம், அப்துல் மனாஃப், குஸை, கிலாப், முர்ரா, கஅப், லுஐ, காலிப், ஃபிஹ்ர், கினானா, அன்-நضر, சுஸைமா, முத்ரிகா, இல்யாஸ், முதர், நிஸா, மஅத். அவர்களுடைய தந்தை அத்னான். அந்த வரிசையில் வந்தவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே வரிசையில் வந்தவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதே தந்தையுடைய வரிசையில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அதே வரிசையில் கடைசிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய தந்தை தான் இந்த உலகத்திற்கு வந்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முழு பரம்பரை அல்லாஹ் பாதுகாத்துதான் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அவரை போன்ற சிறந்தவர்கள் உலகத்தில் கிடையாது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவி படித்தார்கள் அல்லவா, وأحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت برأ من كل عيب كما قد خلقت كما تشاء وأحسن منك لم تر قط عيني. என்னுடைய கண்கள் பார்த்ததில்
உங்களை போன்ற ஒரு அழகானவரை பார்த்ததே இல்லை யா ரசூலல்லாஹ். பெற்றெடுத்த பெண் குலத்தில் உங்களை போன்ற ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது யா ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவர் அவ்வளவு அழகானவர். ருபைய் பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், லவ் ரஅய்தஹு ரஅய்த ஷம்ஸ ஃபாதிஹா. அவர்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சூரியனுடைய வதன முகத்திலே தெரியும். அவ்வளவு அழகானவர். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பௌர்ணமி தினமன்று நான் சந்திரனையும் பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தையும் நான் பார்த்தேன். வஹுவ அஹ்ஸனு இன்தி மினல் கமர். சந்திரனை விடவும் அழகாக இருந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, கணக்கில் காண்பதற்கு ஆசை வைத்திருக்கின்றோமா? எப்பொழுதாவது துஆ கேட்டிருக்கின்றோமா? யா அல்லாஹ் கணக்கில் காட்டுகிறீ யா அல்லாஹ். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நூலையே எழுதி வைத்திருக்கிறார்கள், அஷ்ஷமாயிலுல் முஹம்மதிய்யா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு உறுப்பையும் வர்ணித்து எழுதியிருக்கின்றார்கள். எத்தனை ஆயிரம் பக்கங்கள் சகோதரர்களே நபி அவர்களை பற்றி. லைலன் ஃபீ பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுடன் ஒரு இரவு, ஒரு நாள், தனியொரு நூல். எத்தனை விடைகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பால் ஸலவாத் சொல்ல வேண்டும். அவர்களுடைய அன்பால் ஸலவாத்தை அதிகரிக்க வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா, நான் எத்தனை ஸலவாத்துகள் இதுவரைக்கும் ஒளிந்திருக்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கின்றேன். பாகிஸ்தானிலே இருக்கின்றார், அவருடைய கபர் இருக்கின்றது. மூசா ரோஹானி அல்-பாசி ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர். அவர் ஒரு நூல் எழுதினார், பரகாத்துல் மக்கியா என்ற நூல். 800 சொச்சம் ஸலவாத்துக்களை எழுதினார். ஏன் தெரியுமா பரகாத்துல் மக்கியா என்ற பெயர் வைத்தார்? அந்த முழு ஸலவாத்தையும் ரௌதா ஷரீஃபிற்கு முன்னால் இருந்துதான் அவர் எழுதினார். அவருடைய கபர் தற்பொழுது பாகிஸ்தானிலே இருக்கின்றது. அவருடைய மகன் ஜுபைர் மூசா ரோஹானி அல்-பாசி இன்றும் உயிரோடு தான் இருக்கின்றார். அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? அவர்களை ராபிஅத்து அல்-பஅதி யகூரு ராஹிஹத்தல் மிஸ்கி மினல் கபர். வரலாற்றிலே சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், 4 பேருடைய கபரில் இருந்து மிஸ்குடைய வாசம் வந்தது. அதில் ஒருவர் தான் இந்த மூசா ரோஹானி அல்-பாசி. அவருடைய கபரில் இருந்து மிஸ்குடைய வாசம் வந்தது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த அன்பு சகோதரர்களே. அவர்கள் மீது எழுதிய ஸலவாத் அந்த நூல் அதிகமாக ஓதுவோம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை உள்ளத்தில் எடுப்போம். அவரை பற்றி எத்தனை வருடங்கள் தான் பேசினாலும் பேசி முடிக்க முடியாத சகோதரர்களே. எத்தனை மணித்தியாலங்கள் ஒதுக்கினாலும் முடியாது. அவர் செய்த தியாகங்கள் தான் என்ன சகோதரர்களே. இந்த உலகத்தில் யார்தான் செய்திருக்க முடியும்? பிறக்கும் பொழுதே தந்தையை இழந்தவர், 6 வயதில் இருக்கும் பொழுது தாயை இழந்தார்கள். அப்துல் முத்தலிப் மரணித்தார். வளர்வதற்கு பொறுப்பெடுத்த அபூ தாலிப் மரணித்தார். மனைவி கதீஜா மரணித்தார்கள். பிறந்த அனைத்து ஆண் குழந்தைகள் மரணித்தார்கள். இப்ராஹிம் மரணித்தார், காசிம் மரணித்தார், தாஹிர் மரணித்தார், அப்துல்லா மரணித்தார், ருக்கையா மரணித்தார், உம்மு குல்சூம் 2 பெண் குழந்தைகள் மரணித்தார்கள். அனைத்து தியாகத்தையும் சுமந்து வாழ்ந்தவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா அல்-பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இவ்வளவு கவலையை உள்ளத்தில் சுமந்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூணை விட்டு இன்னொரு தூண் கடந்து என்னுடைய முகத்தை கண்டால் சிரித்து சலாம் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, எப்பொழுது முகத்தில் புருவம் இருந்தது, சிரிக்கும் தன்மை இருந்தது முகத்தில்.
கண்ணியமானவர்களே, அவர்களுடைய வரலாற்றை படிப்போம், அவர்கள் மீது அன்பு வைப்போம். அவர்கள் எப்படி உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், அனைத்து பாவங்களை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ். தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கோ மன்னித்துக் கொள் யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பை தாய் அல்லாஹ், அன்னவர்களுடைய மஹப்பத்தை தாய் அல்லாஹ். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே முறை வாழ்க்கையை காட்டியா அல்லாஹ். அவர்களை கனவில் காணும் பாக்கியத்தை தாய் அல்லாஹ். தாய் தந்தையர்களை மனைவி மக்களை புரிந்து கொள்ளியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் மகுரடிகளில் வாழ்கின்றார்களோ மன்னரை சுவர்க்க பூங்காவாக மாற்றியா அல்லாஹ். அந்த பலஸ்தீன் மக்களை பாதுகாத்தியா அல்லாஹ். நிம்மதியை கொடுத்தியா அல்லாஹ். தாயை தந்தை இழந்த சிறார்கள் எத்தனையோ பேர் யா அல்லாஹ். வெற்றியை கண் முன்னால் அவசரமாக காட்டியா அல்லாஹ். இந்த துஆவை ஏற்று கபூல் செய்து கொள்ளியா அல்லாஹ். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله علي الذات عظيم الصفات سميع السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان فخير الاسم غزير العلم وصيل الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عظيم الإحسان. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم. اللهم صل وسلم على سيدنا محمد. فيا أيها الناس اعبدوا الله فإن التوحيد رأس الطاعة واتقوا الله فإن التقوى مئة الحسنات. وقال الله تعالى في محكمه تنزيل: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العظيم. بارك الله. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه